வணக்கம் மக்களே, நான் உங்க ஹரிஷ் பின்குறிப்பு சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் நம்ம புராணங்களை யூஸ் பண்ண வெப்பன்ஸை பற்றியும், அது எப்படி நம்ம ஆன்சிஸ்டர் கடவுளோட வெப்பன்ஸ்ன்னு சொல்லி இருந்தாலும் அதோட சயின்டிஃபிக் அப்ரோச் என்னென்ன இருந்துச்சுங்கிறத நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன டிஸ்கஷனாக வச்சுக்கலாம். இது மித்தா ஸ்டோரியா இல்லை உண்மையிலே நடந்ததா எதுவுமே நமக்கு தெரியாது. பட் இதெல்லாம் குறிப்பில் இருக்கு. இருந்திருந்தா நம்ம முன்னோர்கள் சும்மா கட்டுக்கதையை மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கும். அந்த உண்மை என்னங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்திரனோட வஜ்ரா, அது ஒரு தண்டர் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஒரு இடி மின்னலை தாங்கக்கூடிய ஒரு வெப்பன். இது என்னன்னா ரித்ராங்கிற ஒரு அசுரன் மேகங்களை ஒன்னா பிளாக் பண்ணி வறட்சியை ஏற்படுத்தினான், மழையை வரவிடாம. அப்போ இந்திரன் என்ன பண்ணாருன்னா அவரோட வஜ்ரா அப்படிங்கிற ஒரு வெப்பனை அந்த மேகத்தை ஒன்னா பிளாக் பண்ண இடத்துல வஜ்ராவை விட்டு மேகத்தை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணாரு. ஸ்பிளிட் பண்ணும்போது என்னாச்சுன்னா வாட்டர் சைக்கிள் ரீஸ்டோர் ஆச்சு. இது சயின்டிபிக்கா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா ரிக்வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆயுதம் மேட் ஃப்ரம் த போன் ஆஃப் சேஜ் தச்சிச்சி. தச்சிச்சிங்கிற ஒருத்தரோட எலும்புல இருந்து பண்ணது அந்த வெப்பன். அவர் ஒரு முனிவர் அப்படின்னு சொல்றாங்க. போன்ஸ்னாலே கால்சியம் பாஸ்பேட்டால உருவானதுதான், விச் இஸ் அ சூப்பர் கண்டக்டர் ஆஃப் எனர்ஜி. லேசர் இன்க்ளூடட் பிளாஸ்மா சேனல்ஸை டைரக்டா லைட்னிங்னு சொல்லலாம். இந்திரா அதே தான் பண்ணாரு. ஒரு சூப்பர் சார்ஜ்டு வெப்பன், அது தண்டரை டிஸ்சார்ஜ் பண்ணுச்சு. ஸோ வாட்டர் சைக்கிள் ரீஸ்டோர் ஆச்சு, மழையும் பெஞ்சிச்சு. இதை நீங்க சயின்டிஃபிக்கா யோசிச்சா உங்களுக்கு இது சயின்டிஃபிக்கா கரெக்டுன்னு தோணும். மித்திக்கலா யோசிச்சா கடவுளோட பவர்னு தோணும். ரெண்டுமே உண்மைதான். கடவுளோட பவரா இருந்தாலும் சயின்டிஃபிக்கா இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணதுதான் இந்த வெப்பன்ஸ். அவங்க நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்காக, நம்ம அதை வாழையடி வாழையா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு கடவுளோட சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அந்த கடவுள், அந்த இந்திராவே ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம், நம்மளுக்கு நாலேஜ் கொடுத்தவரா இருக்கலாம், அவரை நம்ம கடவுளா கும்பிடலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம். பட் இதெல்லாம் உண்மைதான். இப்ப இருக்கிற ரிலவென்ட் சயின்ஸ் டெக்னாலஜியோட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். அடுத்து விஷ்ணுவோட சுதர்சன சக்ரா என்னன்னா அது ஒரு ஸ்பின் ஆகும், டார்கெட்டை லாக் பண்ணி திருப்பி அவர்கிட்டே ரிட்டர்ன் ஆகும். இது ஒரு ட்ரோன் வித் அ பிரெயின் மாதிரி யோசிங்களேன். ஒரு கைரோஸ்கோபிக் மோஷன், ஒரு ஸ்டெபிலிட்டியில ஸ்பின் ஆகுது, டார்கெட் லாக் ஆகுது. விஷ்ணுவோட விஷனோட டார்கெட், அவர் என்ன டார்கெட்டை பாக்குறாரோ அது லாக் ஆகுது, அடிச்சுட்டு திருப்பி அவர் கைக்கே வருது. பூமராங்லயும் சேம் பிசிக்ஸ் கான்செப்ட் தான். பார்த்த ரிமெம்பர் பண்ணணும். சுதர்சன சக்ரா ஆட்டோ கைடன்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கலாம். கைடன்ஸ் சிஸ்டம்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு மிசைலை லாக் பண்ணா கரெக்டா அந்த இடத்துல எந்த ஜியோலாஜிக்கல் பாயிண்ட்ல வைக்கிறோமோ இல்ல அவங்க என்ன பின் பாயிண்ட் பண்றாங்களோ அங்க போய் அடிச்சுட்டு வரும். அதே மாதிரிதான் விஷ்ணுவோட சுதர்சன சக்ரா, அவர் எந்த லொகேஷன் அவர் பாக்குறாரோ அந்த இடத்துல போய் அடிச்சுட்டு திருப்பி அவர்கிட்டே வரும். ஸ்டெபிலிட்டியா ஸ்பின் ஆகுது. ஒரு கைனடிக் இன்ஜினியர்னே சொல்லலாம் அவரை. ஸோ இது ஒரு ஆட்டோ கைடன்ஸ் டெக்னாலஜி அப்பவே யூஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்து பார்க்க போறது என்னன்னா சிவனோட திரிசூலம், 3 முட்கள் உடைய சிம்பிள், ஒரு ஆயுதம். அது என்னன்னா ஒரு ஃபோர்ஸ் பேலன்ஸ்டு மாடல், கிரியேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். இட் இஸ் அ சைக்கிள் ஆஃப் மேட்டர். என்னன்னா 3 ப்ராங்ஸ், 3 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். திரிசூலம் பத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் கேமரா ட்ரைபாட் தான் நினைச்சேன். ஒரு 3 லெக்ல அது எப்படி அவ்வளோ பெரிய கேமராவையும் லைட்டையும் தாங்கி நிக்குது? 4 லெக் தேவையில்ல, 3 லெக்கே போதும். 3 pronged பேலன்சிங் மேட்டர். இப்போ சிவன் திரிசூலத்தை வச்சு திரிபுராங்கிற ஒரு அரசனை கொன்னாரு. நம்ம பூமிக்கு பேலன்ஸ் ரீசெட் ஆச்சு, யூனிவர்ஸ் ரீபூட் ஆச்சு. இப்படிதான் கதை இருந்துச்சு. மாடர்ன் அனாலஜில சொல்லணும்னா ஒரு குவாண்டம் பிசிக்ஸ், எவ்ரி பார்ட்டிக்கலும் சிமிட்ரியாவே ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும், ஒரே டைரக்ஷன்ல ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். பிரேக் பண்ணேன்னா அது கேஆஸ்ல முடியும். சிவனோட டான்ஸ் அது யூனிவர்ஸோட வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ற ரிச்சுவல். பண்ணா அவர் அழிச்சனால, அவர் ருத்ர தாண்டவம் ஆடினால திருப்பி அந்த பேலன்ஸ் ரீஸ்டோர் ஆச்சு. திரிபுரா அசுரன் அந்த பேலன்ஸை பிரேக் பண்ணா, நம்ம சிவன் அந்த திரிசூலத்தை வச்சு அந்த டான்சிங் ரிச்சுவலை வச்சு அந்த பேலன்ஸை ரீஸ்டோர் பண்ணாரு, யூனிவர்ஸை ரீபூட் பண்ணாரு. திரிசூலம் அது வெப்பன் இல்லை, அது ஈக்குலிபிரியமுக்கான ஈக்குவேஷன். மகாபாரதத்துல பிரம்மாஸ்திரா அது ஒரு மிசைல் மாதிரி இருக்கும், பட் ஆக்டிவேஷன் கோடோட இருந்துச்சு. குரு உபதேசம் இல்லாம ஃபயர் ஆகவே ஆகாது. எப்படி?
இது ஒரு மந்த்ரா லாக் சிஸ்டமா, இல்ல வாய்ஸ் ரெக்கக்னேஷனா, இல்ல வாய்ஸ் ரெக்கக்னேஷனோட மென்டல் ஃப்ரீக்வன்சி சிங்க்ரனைசேஷனா, இதுதான் ஃபர்ஸ்ட் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனான வெப்பனா இருக்கலாம். நம்ம சயின்ஸ்ல சொல்றோம் கான்சியஸ் கண்ட்ரோல் வெப்பன், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், ஜியோஃபென்ஸ் ஆக்டிவேஷன். ஆனா அர்ஜுனா பிரம்மாஸ்திராவை ட்ரை பண்ணும்போது கிருஷ்ணர் என்ன வார்ன் பண்ணார்னா, இது யூஸ் பண்ணனா எர்த்தே அழிஞ்சிரும். அது ஒரு நியூக்ளியர் எத்திக்ஸ், வெப்பன் நாலேஜ் வித் இன்டென்ட் கண்ட்ரோல். அப்போ நம்ம ஆன்சிஸ்டர் மிசைலை இன்வென்ட் பண்ணல, ஒரு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியான சிஸ்டமை தான் இன்வென்ட் பண்ணாங்க. அதை தான் நம்ம கடைபிடிக்கணும், கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, கடைபிடிச்சிட்டு இருப்பாங்கன்னு நம்புறேன். கிளியர் கோட்ஸ், ஏஐ கண்ட்ரோல் கேட்ஸ், எத்திக்கல் ஃபயர் வால்ஸ் எல்லாமே சேம் லாஜிக் தான் வந்து இந்த பிரம்மாஸ்திரால இருக்குங்கிற மாதிரி நம்ம பார்த்த வரைக்கும் தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சம்பாலா, நம்ம இன்னர் எர்த் ஆர் இன்னர் மைண்டுன்னு கூட சொல்லலாம். சம்பாலா வந்து விஷ்ணுவோட கடைசி கல்கி அவதாரம் அங்கதான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹைலி சயின்டிபிக்கலி அட்வான்ஸ்டான சொசைட்டி ஸ்பீசிஸ் வாழ்ற இடம் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம பூமியில தான் இருக்கு. ஒன்னா நம்ம இன்னர் எர்த்ல இருக்கு, இல்லைன்னா அது நம்ம கூடயேதான் இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சில நம்ம இல்லை. அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து எப்ப கண்டுபிடிச்சு அந்த ஃப்ரீக்வன்சில நம்ம வைப்ரேட் ஆகிறோமோ அப்ப நம்மளுக்கு அந்த இடம் தெரியும். அது ஹிமாலயாஸ்லயும் இருக்குன்னு சொல்றாங்க. புராணம்ல என்ன சொல்லுதுன்னா, அட்வான்ஸ் பீயிங் இருக்காங்க, நாலேஜை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சம்பாலா வந்து அங்க இருக்கிற சிட்டில ஒரு சிட்டி தான். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சிட்டிஸ் இருக்கு, ஒரு தனி உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னர் எர்த் ஆர் நம்ம இன்னர் மைண்ட் ஆர் இன்னர் ஃப்ரீக்வன்சில நம்ம அதை எப்ப நம்ம லாக் பண்றோமோ அப்பதான் நம்மளுக்கு அது தெரியும். சயின்டிஸ்ட் லடாக்ல ஒரு கேவ்ல கிறிஸ்டல் ரெசனன்ஸ் மீட்டரை யூஸ் பண்ணி சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்த்துக்கும்போது 528 ஹெர்ட்ஸ்ல வைப்ரேட் ஆச்சு. அதுதான் நம்ம ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிஎன்ஏ ஹீலிங்னு சில பேர் சொல்றாங்க. இது நம்ம ஆன்சிஸ்டர் சொன்ன ஓம் அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகுது. சம்பாலா ஒரு பிளேஸ் இல்லை, அது ஒரு ஃப்ரீக்வன்சி. அதுல டியூன் பண்ணா நம்மளால அந்த நாலேஜை ஆட்டோ டவுன்லோட் பண்ண முடியும். இதை பார்த்தா வஜ்ரா ஒரு எனர்ஜி கண்ட்ரோல், சக்ரா ஒரு ஆட்டோமேஷன், திரிசூலம் வந்து ஒரு பேலன்ஸ் ரிஸ்டோரேஷன் வெப்பன், பிரம்மாஸ்திரா வந்து ஒரு எத்திக்ஸ்க்கு வெப்பனை இன்வென்ட் பண்ணாங்க. அவங்க வெப்பனை இன்வென்ட் பண்ணல, அந்த வெப்பனை யூஸ் பண்றதுக்கான எத்திக்ஸையும் கூட சேர்ந்து இன்வென்ட் பண்ணாங்க. சம்பாலா ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் மாதிரி. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் தான் நம்மளோட மித்தாலஜி. நம்ம ஆன்சிஸ்டர் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணல, அவங்க தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இது மித் இல்லை, இது மேனுவல், ஆயுதம் இல்லை, இது அறிவு. இதெல்லாம் தான் நம்ம பின்குறிப்பு சேனல்ல நம்ம பார்த்துருக்கோம். இதையே ஒவ்வொரு விஷயமா நம்ம டீட்டெயிலா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்றேன். உங்களுக்கு அதெல்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னை என்கரேஜ் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸை படிச்சுட்டு உங்களுக்கு அதுல என்னென்ன இருக்குங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நன்றி, வணக்கம்.